பிஎம்கேல இருந்தும் ஆளும் கட்சி பாலம் பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற ஆளும் கட்சியும் ராமதாஸ் ரொம்ப கண்ணியமிக்கவர், நாட்டில் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கவர். அவர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் ஓடிய ஓட்டம், அவர்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப வேதனையாக வெட்கி தலைகுனிகிறார்கள். எனக்கு கிடைத்திருக்க செய்தி, பல தலைவர்கள் பாமகவில் இருந்து, தலைவர்கள்லாம் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் வெளியேற இருக்கிறார்கள் என்பது நல்லாவே தெரிய வருகிறது. அது விரைவில் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். பாமக என்ற கட்சி இல்லாமல் போய்விடுவதற்கு அத்தனை அறிகுறிகளும் தெரிகிறது. ஏன்னா அந்த பாலம் பழனிசாமி குரூப்பில் சேர்ந்ததால் அப்படி ஒரு நிலைமை. நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை மதுரையில் செய்தியாளர்களுக்கு நான் ஆதாரத்தோடு சொல்லி ஆகணும். ஐ அப்பீல் டு ஆல் த ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ். இந்த தொண்டர்கள் எங்களது கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பின்னாலே இருக்கிறார்கள். டெண்டர்களுக்காக பாலம் பழனிசாமி, பன்னீர்செல்வம் பின்னாலே அங்கே பலர் இருந்தாலும் இன்றைய தினம் நான் ஏன்னா ரொம்ப காலம் கூட இருந்தோம்ல, இப்போ பிரிஞ்சிருந்தாலும் அவர்கள் அங்கே இருந்தாலும் எப்போ வரலான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் ஆகட்டும், மற்றவர்கள் ஆகட்டும், அவங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன். நீங்கள் ஒரு சின்ன விஷயம், எப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு, எப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு மதுரை செய்தியாளர்கள் முன்னாலே ஆதாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2015 மே 13 குனுகா என்கின்ற நீதிபதி கன்விக்ஷன் அம்மாவிற்கு தண்டனை கொடுத்த பின்னால், அம்மா சின்னம்மாள் தண்டனை கொடுத்த பின்னாலே இப்பொழுது நாகேஸ்வர ராவ் அவர்கள் நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார்கள். அவங்க அதுக்கு முன்னால இந்த வழக்கிற்காக வாதாடினார்கள். காலை முதல் மதியம் வரை கிட்டத்தட்ட நாங்கள் மாதந்தோறும் வழக்கறிஞர்கள் மிஸ்டர் குமார், மிஸ்டர் மணிசங்கர் இவர்கள் எல்லாம் அந்த வழக்கை நல்ல விதமாக வாதாடியதன் விளைவாக குமாரசாமி என்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அம்மா குற்றமற்றவர் என்று சொல்லி, சின்னம்மா குற்றமற்றவர் என்று சொல்லி, இளவரசி அவர்கள் மீது எந்தவித எவிடன்ஸும் இல்லை என்று சொல்லி சுதாகரன் உள்ளிட்ட அத்துணை பேருடைய வழக்குகளை தள்ளுபடி செய்ததை நாம் பார்த்தோம். குமாரசாமி என்கிற நீதியரசர் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னால் ஒரு நல்ல மனிதர், இன்றைய தினம் பாலம் பழனிசாமியும், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பழனிசாமி, எப்படி சொன்னாலும் எடுத்துக்கோங்க பரவாயில்ல, அவரும் அவருடைய சகாக்களும் அம்மாவால் வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அம்மா பிறந்த நாளை கூட அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, இப்படி இருக்கட்டுமா? மக்கள் கட்சியினுடைய ராமதாசுடைய அன்பு தம்பி, அவர் என்ன பண்ணாலும் அதை ஏற்றிட்டு அவர் வழி நடக்கக்கூடிய உத்தம புத்திரன், அருமைக்குரிய மணி அவர்கள். உங்களுக்கு தெரியும் மணி தெரியாமல் இருக்குமா? தெரியும். அவர்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமாவை 2005 சந்தித்து 15 சந்தித்து ஒரு மனு அளிக்கிறார். 2015 என்ன மனுன்னு கேட்டீங்கன்னா, மே 13 கொடுக்கப்பட்ட மனு, உயர்நீதிமன்றம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிரபராதி என்கின்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் செல்ல வேண்டும் என்ற மனுவை கொடுக்கிறார். இதை விட ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது சார். திரும்பவும் ஜெயிலுக்கு அம்மாவை அனுப்புறதுக்காக அந்த தீர்ப்பிலே நான் ஓப்பனா பச்சையா சொல்றேன், குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறார்களே அம்மாவை, அந்த தீர்ப்பிற்கு அப்பீல் போவதற்காக கொடுக்கப்பட்ட மனு இது.
எங்கேயாவது உண்டா? வாய்க்கிழிய ஜெயக்குமார் பேசுறான், வாய்க்கிழிய முதலமைச்சர் பேசுறான், இன்னொருத்த பேசுறான். என்னங்க நியாயம்? சொந்த மச்சரனே கேட்கிறார், பணத்திற்கு விலை போய் விட்டார்கள் என்று. நேற்று பத்திரிக்கையாளர் கேட்கும்போது எழுச்சி ஓடுறாரு. நீ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பேர் வெளியே போக போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மதுரையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வெளியே வர போறாங்கன்ற வேடிக்கை பாருங்க. மாற்றம், முன்னேற்றம், முடிவாக ஏமாற்றம் அப்படின்லாம் வந்தார். அப்புறம் பத்திரிகைக்காரர்கள் விழிப்புடன் இருந்ததால் பாதியிலேயே ஓடிய காட்சியையும் பார்த்தோம். ஆகவே அது மாறி இருக்கும். எக்கச்சக்கமாக பல கோடி ரூபாய் பேசிக்கிறாங்க வெளியில், 500 கோடி 300 கோடின்னு. எனக்கு தெரியல, நம்ம எந்த கோடியும் பார்க்கல. அதனால் நீங்கள் நானும் அவ்வளோ பணத்தையெல்லாம் பார்த்துருக்க முடியாது. போய் போறீங்கன்னா படையெடுத்து. இன்னொரு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவி சண்முகம், த மினிஸ்டர், இப்போ மினிஸ்டர், அப்போ உயிர் தப்பினார் சார். கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி சஃபாரி வண்டி கீழே போய் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டாரு சிவி சண்முகம். இல்லைன்னு சொல்லுங்க. அவர் நிதானமா இருக்கும்போது கேளுங்க, உண்மையை சொல்லுவார். ஒருத்தர் செத்தே போயிட்டாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்பாட்ல ஒருத்தர் செத்தார். அம்மா வந்தோடனே கேஸை ரீஓபன் பண்ணி 302 வரைக்கும் போச்சு. எப்படிடா மனசு வருது உங்களுக்கு? உன்னை கொல்றதுக்கு கத்தியோட ஆளுங்களை அனுப்பிச்சு ஒரு ஆளை காலி பண்ணி உன்னை கொல்றதுக்கு பார்த்த இடத்துல போய் அந்த தைலாபுரத்தில் போய் நிக்கிறாங்க. சண்முகம் அங்க வேற கையை வேற நினைக்கிறாரு. உங்க வீட்டில் இருக்க மகளிர்லாம், சகோதரிகள்லாம், ஒய்ஃப் எல்லாம் எப்படி ஒத்துக்குவாங்க இதை பார்த்தா சொல்லு? தேர்தல் தஞ்சை தரணியில் அந்த இடைத்தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா, திருவாரூர்ல இடைத்தேர்தலே வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்த்து கைகோர்த்து நின்றது. என்ன ஒரு மாசத்துல இந்த தேர்தல் நடந்திருந்தா 20 நாள்ல என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிடைச்சிருப்பாங்க. நாங்க ஜெயிக்கிட்டு யார் வேணாலும் ஜெயிக்கிட்டேன் சார், பரவாயில்ல, நான் ஓப்பனா பேசுறேன். அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிடைச்சிருந்தா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனா என்ன நடந்ததுங்க? நான் சொல்றது மாத்திரம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா நான் நன்றி சொல்றேன். இந்த காங்கிரஸ் இருக்க 60 சொச்சம் இடங்களை மீறி பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி இன்னும் ஆவரேஜா வாங்கினீங்க. நான் கணக்கு போட்டேன். ஒரு 100 இடத்திற்கு மேல் இந்தியாவில் வந்துவிட்டா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் சார். ஜஸ்ட் 100 சீட்ஸ் ரீச் ஆனா பாரதிய ஜனதாங்கிற கட்சி இந்தியா உள்ளார அப்ப பார்ப்போம். இது சேலஞ்ச். மோடி என்கின்ற எதிர்ப்பலை வீசிக் கொண்டிருக்கிறது. எதையாவது வச்சு அரசியல் பண்ணலாமான்னு தான் துடிக்கிறார். கேரளா 0, கர்நாடகா ஜேடிஎஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் 0, தமிழ்நாடு ஆல்ரெடி 0, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு, சந்திரசேகர் ராவ் பிஜேபியோட சேர்ந்து போக முடியாது. அங்க தீதி மம்தா பானர்ஜி ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க, உங்களுக்கு தெரியும். ஊபியில நிலைமை மாறி இருக்கு. எங்க இருந்து நடந்த பை எலெக்ஷன்ல 3 ஸ்டேட்ல பூஜ்ஜியம் ஆகி போச்சு சார். எங்க இருந்து இவர் ஜெயிக்க போறாரு? அவர் சும்மா ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு மதத்தை சொல்லி இந்துத்துவான்னு சொல்லி, இந்துத்துவாக்கு வேணா சொந்தக்காரனா? இவனுக்கு இந்துத்துவாக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் அப்போ மத்தியில முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, நக்வி இருக்காரு, இன்னும் 2-3 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியில அனுப்ப சொல்லுங்க. அப்பதான் இப்ப இந்துத்துவா பேசுற இடத்துல ஏன் அந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்?